சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ரெண்டு பகுதியா சொல்றோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் பகுதி முற்பகுதி, அதாவது நவம்பர் மாதம் 11 டு டிசம்பர் 5 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் பாவம் விரைய குருவா இருப்பார். விரைய குரு என்ன பண்ணுவாரு? சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய சுப விரயம் அப்படின்றது கொடுப்பார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நகை சேர்த்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப இவர் வந்து விரைய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா, என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? இது எல்லா நல்ல விஷயமும் நடக்கும்மா. மாறி கெடுதலான விஷயங்கள்லாம் நடக்க போறதுல இது அத்துணையும் நடக்கும். ஆனா என்ன அப்படின்னா இந்த செலவுகள்ல நம்ம கொஞ்சம் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிம்மம் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் கார் நம்மளோட டார்கெட், நம்ம வாங்கலான்னு போறோம். அங்க போனா 6 லட்சம் ரூபாய் கார் திவ்லூண்டு இருக்கு, பொட்டியாட்டம் இருக்குப்பா. நல்ல காரா பார்க்கலாம், கொஞ்சம் லக்ஸரியஸ் வெஹிக்கிளா பாய்க்கலாம். ஒரு 21 லட்சம் ரூபாய் வண்டி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, 22 லட்சம் ரூபாய் வண்டி பிடிச்சிருக்கு. இப்பதான் காருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, 100% ஆன் ரோட் லோன் இது பேங்க் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன மேடம் பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க, ஆன் ரோட் லோன் இருக்கு உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் அப்படின்னுடுவாங்க. நம்மளும் அட விட்ற காசு, நல்ல சாதாரண வண்டி எவ்வளவு நாள் தான் போறது, ஒரு லக்ஸரியஸா கும்னு ஒரு வண்டியில போலாம் அப்படின்னு ஒண்ணு வாங்கிடுவோம். வாங்கிட்டு நம்மளுக்கு பின்னாடி டியூ கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது. ஆனா எனக்கு பெருசா டியூ கட்டும் போது ரொம்ப மன கஷ்டம் இருக்கு. நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன், வீட்டு செலவையும் பார்க்கணும், குழந்தைங்க படிப்பையும் பார்க்கணும், டியூவும் கட்டணும் அப்படின் போது அது நம்மளுக்கு எனக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்தும். அன்னைக்கு அவன் சொன்னதுல ஏமாந்து வாங்கிட்டோமே, ஆசையை காமிட்டா நம்மளுக்கு ஆசை மேலோங்கி நம்ம வாங்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டோம்யா அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் நம்ம வருத்தப்படுவோம். அப்ப ரொம்ப சிம்பிள், ஒரு செலவு அப்படின்னு பண்ணும்போது அது அத்தியாவசிய செலவா, இஃப் இட் இஸ் நெசசரி, இந்த அளவுக்கு செலவு பண்ணணும், செலவு பண்ணி நம்ம சுதாரிச்சுக்க முடியும், செலவு பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பிளானுக்குள்ள உங்களோட செலவு முடிங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனியா இருக்கான். நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கான். நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவான். இங்க குருனோட பார்வை 9ஆம் பார்வை டிசம்பர் 5 வரைக்கும் சனி மேல இருக்கு. அப்ப சனி அஷ்டம சனி பெருசா கெடுக்காத மாதிரி குருனோட பார்வை சப்போர்ட்டிவா இருக்கு ஃபர்ஸ்ட் பகுதியில. இது ஒரு பெரிய பிளஸ். சரி, இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன பாவத்துல இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல இருக்க குரு எல்லா விதத்திலயும் லாபம் அப்படின்றது கொடுப்பாரு. அஷ்டமத்து சனிலையும் நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஜீரோ ஆகாததுக்கு காரணம் குரு பகவான் தான். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க, அது காரணம் சுய ஜாதகத்துல வந்து தசை வந்து அஷ்டமாதிபதினோட தசை நடக்கலாம், இல்ல தசநாதன் பெருசா வலு இல்லாம இருக்கலாம், ஆக கஷ்டப்படலாம். ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இருந்து ரொம்ப மட்ட நிலைமைக்கு போல. காரணம் என்ன அப்படின்னா சனி உங்களுக்கு பல்ல நோண்டி உள்ள தள்ளியோட பாக்குறாரு, குரு வந்து கையை பிடிச்சி மேல தூக்கி விட்டுறாரு. அப்ப ஆக சிம்மம் பெருசா மேலையும் போல டவுன்ஃபாலோ ஆகல. சுய ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படின்னாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகல. சுய ஜாதகத்தை நல்லா இருக்கிறவங்க, தசை சூப்பரா இருக்கவங்க அப்லிப்டும் ஆயிருக்காங்க, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். இது குருனோட பார்வை அஷ்டமத்து சனியை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுது. இப்ப அந்த குரு வக்ரகதி அடைகிறாரே, என்னோட லாபம் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுமா, லாபமே வராதா, அந்த பயம் வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா லாபகுரு எல்லா விதத்திலயும் லாபத்தை கொடுப்பாரு. ஆனா வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பொருளை வியாபாரம் பண்றீங்க, 100 ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னா 70 ரூபாய் கொடுப்பாரு லாபம், மீதி 30 ரூபாய் கொடுக்க மாட்டார். அவ்வளவுதான், லாபம் கம்மியா கொடுப்பாரு. ஐயோ கொடுத்தா 100 ரூபாய் கொடுக்கணும், நம்ம அந்த வேலையை செஞ்சா 100 ரூபாய் வரணும், கம்மி காசு வரதுக்கு எதுக்கு அந்த வேலையை செய்யறது, வேலையை செய்யாமே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா அந்த 30 ரூபாய் லாபத்துல கொஞ்சம் நஷ்டம் ஆகுது பத்தியா, அது உங்களுக்கு அனுபவமா இருக்கும். பொதுவா பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, தாத்தா சொன்ன கதையும் பாட்டி சொன்ன அட்வைஸும் கொஞ்ச நாள் தான் இல்லைங்களா. அனுபவ பாடம் அது கட்டி கொடுத்த சோறு மாதிரிதான், எவ்வளவு நாள் வச்சு சாப்பிட முடியும். அனுபவ பாடம் அப்படின்றது வாழ்க்கையினோட இறுதி வரைக்கும். அந்த அனுபவத்தை, பெருத்த அனுபவத்தை பின்னாடி நீங்க தொழில ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் அத்தனையும் கத்துக் கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக லாபம் கம்மியா வருதுன்னா கூட பரவாயில்ல, நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வேணும். அந்த மைண்ட் செட்டோட வேலை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அஷ்டமத்து சனி இப்ப ரெண்டாவது ஒரு பகுதியில குருனோட பார்வை கிடையாது. அப்ப அஷ்டமத்து சனி 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை. கையிருப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணி சனி கரைக்க பாப்பான். 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, மேக்சிமம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. ரொம்ப நெருங்கினவங்க, நம்மளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதவங்க கேட்பாங்க. அப்ப நம்ம நீ வேற இடத்துல வாங்கிக்கோப்பா, வட்டி கட்டுற
நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் கூடாது, நீ வேற இடத்துல வாங்கிக்கோ, நான் அதுக்கான வட்டி கூட நான் கட்டிடுறேன், சௌரியப்படும் போது அவங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுக்கு எடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், குடும்பத்துல குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். புஷ்பான மாதிரி குபீர்னு அப்படியே புஷ்ன்னு மேல இதுவாகும், புஷ்ன்னு அதுவே அடங்கிடும். சோ அதுவே அடங்கிடும், பெருசா கவலைப்பட வேண்டாம். மூணாவது, தொழில் செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள். நான் ஒண்ணு சொல்ல, என்னோட ஹையர் அபிஷியல் ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, நான் தனி ஸ்தாபனம் வச்சு நடத்துறேன், என்னோட பார்ட்னர் ஒண்ணு சொல்ல, என் கீழே வேலை செய்யறவன் ஒண்ணு சொல்ல, பெருசா நான் ஒண்ணு சொல்ல அப்படின்றது வேண்டாம். நான் ஒண்ணு நினைக்கிறேன், அதை அவங்க கிட்ட சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்றதோட நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். அப்படி பெருசா ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா இதுவும் கடந்து போகும். அமைதி அப்படின்றது ஒண்ணு கையாளுங்க. ஃபேமிலியில நம்ம ஒண்ணுமே சொல்லிட்டேன், ஃபேமிலியில குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ், சரௌண்டிங்ஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காம போவோம், என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம், பிடிக்காட்டி என்ன, ரயில் ஸ்டேகம் மாதிரி நம்ம என்ன அவங்க கூடவே வாழ்க்கை வரைக்கும் வந்து வாழ்க்கை முழுசும் தொடர போறோம் இல்லையா. பிடிக்குதுன்னா 4 வார்த்தை பேச போறோம், பிடிக்கலன்னா பார்த்துட்டு கம்னு வந்துட்டு போறோம். மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்காக பெருசா வந்து மனசுல உங்களை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அஷ்டமத்து சனியில ஒண்ணு கவனம் வச்சுக்கோங்க, முக்கியமா ஆரோக்கியம், அவ்வளவுதான். ஏன்னா குருனோட பார்வையில சனி வந்து சனியினோட ஆட்டத்தை அவன் ஆரம்பிப்பான், இந்த விதத்துலதான் அவன் ஆடுவான். அவனை இந்த 5 விதத்துல நீங்க ஓவர் கம் பண்றீங்க, ஃபேஸ் பண்றீங்க, உஷாரா இருக்கீங்க அப்படின்னா சனியால வேற எந்த விதத்திலயும் ஆட முடியாது. ரொம்ப சிம்பிள்ங்க, 5 தான். புரியுதுங்களா? இந்த 5 இம்பாக்ட் தான் உங்களுக்கு ஏற்படுத்துவான். ஆக இந்த முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அது சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, இல்ல குழந்தை பேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.